Start. Okay. Om Sadasivasamarambaam Shankaracharya-madhyamam Asmatacharya-paryandam Vande Guru-paramparam. Om Shruti-smriti-purananam Alayam Karunalayam Namami Bhagavatpada Shankaram Logashankaram Shankaram Shankaracharyam Keshavam Padarayanam सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। இன்னைக்கு நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். ஒன்னு கர்மயோகம், இனி ஒன்று உபாசனம். ஃபர்ஸ்ட் கர்மயோகம் பத்தி பார்த்திடலாம். கர்மயோகம் இதுல ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு கர்மம், இனி ஒன்று யோகம். கர்மம் அப்படின்னா நமக்கு தெரியும், செயல்கள். யோகம் அப்படிங்கிறதுக்கு சாதனம் என்று பொருள். இப்போ சாதனம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சாத்தியத்தை அடையிறதுக்கு நம்ம என்ன கருவியை பயன்படுத்துறோமோ அதுதான் சாதனம். அப்ப கர்ம யோகம் அப்படின்னா செயல்களை சாதனமாக பயன்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ செயல்களை நம்ம எதுக்காக சாதனமா பயன்படுத்துறோம்? இப்ப சாதனம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா சாத்தியம்ங்கிறது இருக்கணும் இல்லையா? இப்ப இங்க சாத்தியம் என்ன அப்படின்னா, நம்ம புருஷார்த்தத்துல ஆல்ரெடி பார்த்திருக்கோம், தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லி. இதுல மோட்சம் என்பதுதான் நம்முடைய சாத்தியம். அந்த சாத்தியத்திற்கு நாம் இந்த செயல்களை, கர்மங்களை சாதனமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் கர்மயோகம் என்று கூறப்படுகிறது. சரி, இப்போ பொதுவாகவே இந்த கர்மம் அப்படிங்கிறது பந்தத்துக்கு தான் காரணமா இருக்கும். இந்த செயல்கள் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, விருப்பு வெறுப்பை உருவாக்கும். விருப்ப வெறுப்பை உருவாக்கி பாவ புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். இந்த பாவ புண்ணியத்தினுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மறுபடியும் பிறப்பு இறப்புங்கிற அந்த சக்கரத்திலேயே சுத்திட்டு இருக்கோம். அப்போ பொதுவாக இந்த செயல்கள் அப்படிங்கிறது பந்தத்துக்கு காரணமா அமையுது. ஆனா இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த செயல்கள் நமக்கு பந்தத்துக்கு காரணமா இருந்ததோ அதே செயல்களை நம்ம மோட்சத்துக்கு காரணமா மாத்த போறோம். அது டைரக்டான காரணம் கிடையாது, அதை நம்ம சாதனமா பயன்படுத்த போறோம். மோட்சத்துக்கு சாதனமாக கர்மங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு கலை, அதுதான் கர்ம யோகம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேதம் தர்மசாஸ்திரம், பின்பு உபாசன சாஸ்திரம், ஞான சாஸ்திரம், இப்படி மூணாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி. இந்த உபனிஷத் என்பது இதுதான் மனிதனுடைய இறுதி இலக்கை பற்றி பேசக்கூடிய ஒரு பகுதி. இப்ப இந்த இறுதி இலக்கு அடையிறதுக்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பகுதிகள், தர்மசாஸ்திரம், உபாசன சாஸ்திரம், இந்த ரெண்டுமே ஒரு விதத்துல சாதனமா பயன்படுது. சோ அதுல இந்த கர்ம சாஸ்திரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தர்ம சாஸ்திரம் இது நமக்கு எப்படி எல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கர்மம் நமக்கு எப்படி சாதனமா பயன்படுது அப்படிங்கிறது தான் இந்த கர்ம யோகத்தை பத்தி நம்ம, அதைத்தான் கர்ம யோகம் சொல்லுது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது ஒருவித பயிற்சி கிடையாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் உட்கார்ந்து இதை பயிற்சி செஞ்சு அடையக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஒருவித பாவனை. நம்ம எப்பயுமே செய்யக்கூடிய செயல்களை செஞ்சுட்டே தான் இருக்க போறோம். அப்படி செய்யும் போது நம்முடைய ஆட்டிடியூட் அதை மாத்திக்க போறோம். ஸோ அதனால இதுக்கு ஒரு இடமோ நேரமோ காலமோ அவசியம் இல்லை. எப்பயுமே நம்ம செய்யக்கூடிய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டே தான் இருப்போம். நம்முடைய பாவனையை மட்டும் மாத்த போறோம். இப்ப இப்படி நம்முடைய பாவனையை மாற்றும் போது இதனால நமக்கு என்ன பலன்? ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறத செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அப்படியே செஞ்சுட்டு போலாமே, அது எதுக்கு நம்ம பாவனை மாத்தி செய்யணும்? அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? இப்ப கர்மயோகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டு முக்கியமான பலன் இருக்கு. ஒண்ணு சித்த சுத்தி, தூய்மை. தூய்மை எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத நம்ம போன கிளாஸ்ல இந்த நற்பண்புகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம். ஆனா தூய்மைங்கிறது அது இருந்தாதான் மனிதனால சந்தோஷமாவே இருக்க முடியும் அப்படிங்கறதுல பார்த்தோம். சோ அந்த
நமக்கு வந்து இந்த கர்ம யோகத்தினால் சாத்தியமாகிறது. இது முதல் பலன். இரண்டாவது விவேக சக்தி. நமக்கு தெரியும், புருஷார்த்தத்துல நம்ம பார்த்தோம். இந்த புருஷார்த்த நிச்சயம் அப்படிங்கிறது வந்து எதன் அடிப்படையில் அமையுது அப்படின்னா, நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் எது என்னுடைய இலக்கு அப்படிங்கறத என்னால தீர்மானம் பண்ண முடியும். இப்ப அதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு குழந்தை, அந்த குழந்தைகிட்ட வந்து பலூனும் 100 ரூபாயும் கொடுத்து, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எதை எடுத்துக்கும்? பலூனை தான் எடுத்துக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அதை தாண்டி வந்து அறிவு இல்லை. அதாவது இந்த 100 ரூபாயில நம்ம வந்து 100 பலூன் வாங்க முடியுங்கிற அறிவு இல்லை. அந்த பலூன் சந்தோஷத்தை கொடுக்குங்கிற அந்த அறிவு மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்மளும் என்ன பண்றோம்? வாழ்க்கையில வந்து எதெல்லாம் நிலையற்றதோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையினுடைய இலக்காக எடுத்து அது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே அழியும் போது நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா அதை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அதனுடைய அந்த நிலையாமை நமக்கு தெரியறது இல்லை. சோ எது நிலையானது அப்படிங்கிறது நம்ம வந்து பளிச்சுன்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு இந்த அறிவு, இந்த விவேக சக்தி என்பது வளர்ந்திருக்க வேண்டும். இப்ப அதுக்கு இந்த கர்ம யோகம் என்பது ஒரு சாதனமாக அமையும். ஓகே, இனி அடுத்தது, கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் கர்மம் அப்படிங்கிறதுல வந்து என்ன மாதிரியான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது, கர்மம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அதுல வந்து வெற்றி அல்லது தோல்வி இந்த ரெண்டுல எது வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு பிசினஸ் பிளான் பேசுறதுக்காக போறோம் அப்படின்னா அது வந்து சக்சஸ் ஆகலாம், இல்ல சக்சஸ் ஆகாமையும் போகலாம். ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, இதையவே நம்ம கர்ம யோகப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்து தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஒரு செயல் கர்மமா செய்யும் போது வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். ஆனால் அதே செயலை கர்ம யோகப்படி நாம் செய்யும் போது அங்க தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இது முதலாவது வித்தியாசம். இனி இரண்டாவது, நம்ம பொதுவா ஏதாவது ஒரு கர்மத்தை வந்து தப்பா செஞ்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவு வந்து ரொம்ப விபரீதம் ஆயிரும். இப்ப வந்து நம்ம பிசினஸ் டீலிங் பேசுறதுக்காக போயிட்டு நம்ம அங்க அதை தவிர மத்த எல்லா சமாச்சாரத்தையும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க வந்து அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? அவங்க வந்து நமக்கு எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா கர்ம யோகம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அங்க வந்து விபரீத விளைவு அப்படிங்கிறது ஏற்படாது. நம்ம வந்து இப்ப இந்த கர்ம யோகத்துக்கு வந்து நான் வந்து இப்போ இந்த பிசினஸ்ங்கிறத வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதையவே கர்ம யோகத்துக்கும் எக்ஸாம்பிளா எடுத்துக்க கூடாது. நான் கர்மத்துக்காக அந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். கர்ம யோகத்துக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு காரியத்தை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. சரி, இப்ப கர்ம யோகத்துல வந்து நம்ம ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்னா அது தப்பாவே செஞ்சுட்டாலுமே நமக்கு வந்து விபரீத விளைவு அப்படிங்கிறது ஏற்படாது. அது போக இப்ப வேதத்துல வந்து சில கர்மங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்மங்கள் எல்லாம் வந்து நம்ம செய்யும் போது அதனுடைய பலன் ஒண்ணு இருக்கு. அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அந்த பலன் வந்து உள்ளது உள்ளபடி கிடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில சமயங்களில் கிடைக்காமலும் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அதை நம்ம தப்பா செஞ்சுட்டோம் அப்படின்னா விபரீத விளைவு அப்படிங்கிறது உண்டாகும். அது வந்து பிரத்யவாய தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தோஷம் இருக்கு. ஆனா கர்மயோகம் சொல்லி வரும்போது அதுல வந்து அந்த தோஷம்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எப்படி தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி தோஷங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நம்ம வந்து இப்ப கோவில்கள்ல வந்து ஒரு சிவன் கோவிலுக்கு போறோம். அங்க வந்து மாமிசம் வைத்து பூஜை செய்வதற்கு அங்க பர்மிஷன் இருக்கா? கிடையாது. அதே மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல வந்து இந்த கர்மங்களை இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்கு. கோவில்ல எடுத்துக்கிட்டோம்னா மாமிசம் சாப்பிட்டு கூட போகக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விதிமுறை. ஆனா கண்ணப்ப நாயனாருடைய வரலாறுல நம்ம என்ன பாக்குறோம்? அவர் வந்து பன்றி மாமிசத்தை வச்சு பூஜை செஞ்சார். அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்போ இந்த இடத்துல அந்த பாவனை அப்படிங்கிறது முக்கியம். அப்ப நானும் வந்து மாமிசம் எல்லாம் வச்சு பூஜை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. நம்ம கேட்கலாம். நம்ம வந்து எப்படி கண்ணப்ப நாயனார் வந்து அவருடைய கண்களை இறைவனுக்காக வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாரோ அந்த அளவுக்கு நம்மளும் ரெடியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பாவனையோட செய்யலாம். சில பேர் வந்து அந்த வெளி தோற்றத்துல பாக்குறதுக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்னும் டீசென்டான ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வெளி தோற்றம், அந்த உருவம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வெளி தோற்றத்துல நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவனை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தெரியாது. அந்த பாவனையை வந்து நம்ம சரியான விதத்துல அமைச்சுக்கணுங்கிறது கர்மயோகம். இனி அடுத்தது மூன்றாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த கர்மத்தை பொறுத்தளவுக்கும் செயலை வந்து முழுசா செஞ்சா மட்டும்தான் பலன். இப்போ பிசினஸ் டீலிங்கே நம்ம மறுபடியும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், பாதி வரைக்கும் பேசிட்டு மீதியை பேசாம விட்டுட்டு நம்ம போயிடுறோம் அப்படின்னா அதனால ஏதாச்சும் பலன் உண்டா? நிச்சயமா கிடையாது.
ஆனா கர்ம யோகம் அப்படின்னு சொல்லி வரும்போது எவ்வளவு செஞ்சிருக்கோமோ அவ்வளவு பலன் உண்டு. இதுக்கு வந்து சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த கர்மம் செய்யும் பொழுது கிணறு கிணறு வெட்டுறதை வந்து உதாரணமா சொல்லுவாங்க. நம்ம கிணறு வெட்டுறோம், ஒரு 100 அடி 1000 அடி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அடி தூரம் நம்ம வெட்டணும்னு சொல்லி இருக்குன்னு வைங்க. நம்ம வந்து பாதி வெட்டிடுறோம், அப்ப எனக்கு பாதி தண்ணி வேணும்னு சொல்லி கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாது இல்லையா? ஆனா கர்ம யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ பசிக்குது. இப்ப பசி நேரத்துல வந்து ஒரு 5 இட்லி நமக்கு கொடுக்குறாங்க. 5 இட்லி சாப்பிட்டா எனக்கு வந்து வயிறு நிறைஞ்சிரும். இப்போ நான் 2 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டுருக்கணும், அந்த அளவுக்கு வந்து பசி ஆறும் இல்லையா? சோ அந்த மாதிரி கர்ம யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படியாக 3 முக்கியமான வேறுபாடுகள் கர்மத்துக்கும் கர்ம யோகத்திற்கும் சொல்லப்படுகிறது. ஒன்று வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டது, இனி ஒன்று தோஷம் சம்பந்தப்பட்டது. தப்பா செஞ்சா விபரீத விளைவு வரும், இதுல விபரீத விளைவு வராது. அடுத்தது வந்துட்டு முழுசா செஞ்சாதான் கர்மத்துக்கு பலன் உண்டு, இது வந்து எவ்வளவு செஞ்சிருக்கோமோ அவ்வளவு பலன். ஓகே, இனி அடுத்தது நம்ம வந்து ஒரு கர்ம யோகத்துல வந்து கர்மம் தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜென்ரலாவே நம்ம ஒரு கர்மம் செய்யறோம், எந்த செயல் செஞ்சாலுமே அந்த செயலுக்குன்னு சொல்லி ஒரு விலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு செயல் செஞ்சிடறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்னவா இருப்போம்? கர்த்தாவா இருப்போம். அந்த செயலுக்கான விளைவை அனுபவிக்கும் போது நம்ம எப்படி இருப்போம்? போக்தாவா இருப்போம். அப்போ நம்ம வந்து கர்மம் செய்யும் போது நம்முடைய பாவனை எப்படி வச்சுக்கணும், அந்த கர்மத்தினுடைய விளைவை அனுபவிக்கும் போது நம்முடைய பாவனை எப்படி இருக்கணும், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ரெண்டுமே கர்ம யோகம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த போக்தாக்கு போக்தா யோகம் அப்படின்லாம் சொல்லப்படல, அதுவும் கர்ம யோகம் தான். அப்போ ஒரு கர்த்தாவா இருக்கும்போது என்னுடைய பாவனை எப்படிப்பட்டதாக இருக்கணும், போக்தாவா இருக்கும்போது எப்படிப்பட்டதாக இருக்கணும், இதை வந்து நம்ம பார்க்கலாம். முதலாவதாக கர்த்தாவாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சனா வீட்டுல தனிப்பட்ட முறையில நான் வந்து ஒருத்தருக்கு வந்து மகனா இருப்பேன், ஒருத்தங்களுக்கு தம்பியா இருப்பேன், ஒருத்தங்களுக்கு அண்ணனா இருப்பேன், ஒருத்தங்களுக்கு வந்து தந்தையா, இப்படி ஒவ்வொருத்தங்க கிட்ட ஒவ்வொரு ஸ்தானத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். அப்புறம் வந்து சமுதாயம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அங்க வந்து நம்ம ஒரு பொறுப்புல இருப்போம். சோ இப்படி வந்து நம்முடைய பொறுப்பு வந்து வீட்லயும் சரி வெளியவும் சரி ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து சில ரோல் வந்துட்டு என்னடா இது இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நமக்கு கடமை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்பேற்பட்ட சோதனையை வந்து அந்த இடத்துல வந்து சந்திக்க வேண்டி வந்தாலும் நம்ம அந்த கடமையை செய்தே ஆகணும். நம்ம நலாயினி கதையெல்லாம் பாக்குறோம், அதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கர்த்தாவா இருக்கும்போது நமக்கு வர வேண்டிய பாவனை என்ன அப்படின்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருத்தல். இது முதலாவது விஷயம். இனி ரெண்டாவது விஷயம் வந்து உரிமையை எதிர்பார்க்காமல் இருத்தல். இங்க உரிமை அப்படின்னு சொல்லி வரும்போது இதை வந்து கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இப்போ உரிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எந்த ஒரு இடத்துல வேலைக்கு போனாலுமே 3 விஷயங்கள் அங்க இருக்கும். ஒண்ணு நம்முடைய நேரத்தை ஒதுக்குறோம், இன்னொன்னு அந்த நேரத்துல அங்க வந்து வேலை செய்யறோம், மூணாவது அதுக்கான ஊதியத்தை நம்ம வாங்குறோம். இப்போ டைம், ஒர்க், ரெம்யூனரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மூணையும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனா இந்த ரெண்டு இது நம்ம கொடுக்குறோம், ரெம்யூனரேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சரி, இப்ப இதுல இந்த ரெம்யூனரேஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து நம்முடைய உரிமை ஆகுது. எப்போ அப்படின்னா நம்ம டைம் கொடுத்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஊதியத்தை பெறுவது என்பது என்னுடைய உரிமையாக ஆகுது. என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அதற்கான உரிமை, எனக்கு வர வேண்டியது என்னவோ, என்ன பிரயோஜனம் எனக்கு கிடைக்கிறதோ அது வந்து என்னுடைய உரிமையாக ஆகுது. இந்த உரிமையை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப சம்பளமே வாங்காம வேலை செய்யணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுதா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா புரிஞ்சிடும். இப்ப வந்து ஒரு ஒரு நபர், அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, பையன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த பையனுக்கு இவர் என்ன பண்ணணும், இவர் வந்து சில தகப்பனா இருந்து சில கடமைகளை வந்து செஞ்சாகணும். இந்த கடமைகள் எல்லாம் வந்து அவர் கரெக்டா செஞ்சிடறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவருக்கு வயசாயிரும், இவர் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்துருவார். இப்போ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவரால வந்து முன்ன மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ண முடியாது, அது பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போ அந்த நேரத்துல இவர் வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருப்பார், யாரு, பையன். இப்போ இந்த தந்தை வந்து தான் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். கடமைகளை யாருக்கு செஞ்சார்? மகனுக்கு செஞ்சார். இப்போ இந்த மகனுடைய கடமை என்ன?
அவங்க அப்பாவை பாத்துக்கிறது. இந்த மகனுடைய கடமை என்பது இந்த தந்தையுடைய உரிமையாக ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த உரிமை சரியா கிடைக்கல அப்படின்னா புலம்பிட்டு இருப்பாங்க இல்லையா, நான் எவ்வளவு தூரம் இவனுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், இவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறோம் இல்லையா. இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நான் கடமையை நான் பாட்டுக்கு செஞ்சுட்டே இருந்தா எனக்கு எந்த பலனும் இல்லையா, அப்ப நான் யாருக்காக கடமையை செய்யறது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும் இல்லையா. இது மூன்றாவதாக சாஸ்திரம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஈஸ்வர அர்ப்பணிப்பு. அதாவது இப்ப கடமையை நான் செஞ்சுட்டேன், கடமை அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டா ஒரு செயல் வெளிப்பட்டுருச்சு, இப்ப அதுக்கான பலன் எனக்கு வந்துதானே தீரும். இப்ப அதுக்கான பலன் எனக்கு வந்துதானே தீரும். இது ஒண்ணு. இனி ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இப்ப கடமையை நான் உரிமையை எதிர்பார்க்காம கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் எதுக்காக யாருக்காக கடமை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்ப இந்த இடத்துல உயர்வான விஷயங்களுக்காக நாம் கடமையை செய்யும் போது நம்முடைய மனமானது தூய்மை வரும் அப்படின்னு சொல்ல. எப்படி அப்படின்னா, முதல்ல இது ஈஸ்வரனுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம அவ்வளவு தூரம் கூட போக வேண்டாம், சாதாரணமான உதாரணங்களையும் எடுத்துக்கலாம். நம்ம குருவுக்காக, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குருவை பாக்குறோம் இல்லையா, சோ குருவுக்காக வேண்டி நம்ம சில கடமைகள் செஞ்சா நம்முடைய பாவனை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நம்முடைய ஆச்சாரியார், நம்ம குருஜி, உங்க வீட்டுக்கு இனிமே உங்க வீட்டுலதான் நான் ஸ்டே பண்ண போறேன், இனி காலம் முழுக்க உங்க வீட்டுலதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு நாளும் லேடிஸா இருந்தா என்ன நினைப்பீங்க, அவருக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா. ஜென்ஸா இருந்தா என்ன நினைப்பீங்க, நல்லா அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. இப்ப இதேதான் இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஃபேமிலிக்காக செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப குருஜிக்காக செய்யறீங்க. இப்ப குருஜிக்காக செய்யும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, ஃபேமிலிக்காக இது வரைக்கும் செஞ்சப்ப எப்படி இருந்தது, அதெல்லாம் விருப்பு வெறுப்புங்கிறது அப்பப்போ வந்துட்டு போயிருக்கும். ஆனா குருஜி ரொம்ப உயர்வானவரா நம்ம கருதுறோம் இல்லையா, அதனால அவருக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு, விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரணும் அப்படின்னா உயர்வான ஒரு நோக்கத்திற்காக செய்யணும். அதனாலதான் ஈஸ்வர அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வரனுக்காக நான் ஒவ்வொரு கடமையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யும் போது, இப்ப ஈஸ்வரனுக்காக நான் செஞ்சிருக்கேன், அப்ப ஈஸ்வரன் தானே அந்த கடமைக்கான உரிமையை எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப ஈஸ்வரன் கடமையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வருகிறார். இப்ப ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர், அவர் எல்லா கர்மங்களுக்கான பலனையும் சரியா கொடுக்கக்கூடியவர். அப்போ அதையும் எனக்கு சரியா கொடுப்பார். இது மூன்றாவது விஷயம். அடுத்து நான்காவது விஷயம், பரதர்மத்தை விரும்பாமல் இருத்தல். பரதர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்வதர்மத்துக்கு ஆப்போசிட் பரதர்மம். ஸ்வதர்மம் அப்படின்னா என்னுடைய கடமை எதுவோ அது ஸ்வதர்மம். பரதர்மம் அப்படின்னா புரிஞ்சிருக்கும், ஸ்வதர்மத்துக்கு ஆப்போசிட். அப்ப எதெல்லாம் என்னுடைய கடமை இல்லையோ அது பரதர்மம். அந்த கடமையின் மீது ஆசைப்படாதே. இப்ப இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்கூல்ல நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல டீச்சர்ஸுக்கு என்ன பெருசா சம்பளம் கொடுத்துட போறாங்க, இருக்கிறதுலயே ரொம்ப குறைவான சம்பளம் டீச்சர்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுவும் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்னா சொல்லவே வேண்டாம், போட்டு நல்லா நொங்கு எடுத்துருவாங்க, ஆனா சம்பளம் மட்டும் ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. நம்ம அதை பாக்குறோம் இல்லையா. இப்போ ஒரு டீச்சர் இந்த மாதிரி சம்பளம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஏதாச்சும் ஒரு சைட் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் இன்னொரு டீச்சர் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி கொடுத்துருவேன், ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறாரு. இப்போ அவரும் கொடுத்துட்றாரு. ஒரு மாசம் கழிச்சு அவர் என்ன பண்றாருன்னா 11,000 ரூபாய் கொடுக்குறாரு, வட்டி 1000 ரூபாய் சேர்த்தி கொடுத்துட்றாரு. இவர் ஆக்சுவலா அதை எதிர்பார்க்கல, சும்மா கொடுத்ததை திரும்ப வாங்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஆனா இவர் இந்த 1000 ரூபாய் லாபம் வந்ததை இவர் எதிர்பார்க்கல. இப்ப என்ன யோசிக்கிறாருன்னா, இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பினான்சியல் நீட் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் கழிச்சு வரும்போது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும். இப்படி டீச்சர்ஸ் கிட்ட போய் யாருக்காச்சும் பினான்சியல் நீட் இருக்கான்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்காருன்னு வைங்க, இது பரதர்மம். இப்படி செய்யக்கூடாது. நம்ம ஆச்சாரியார் இந்த அரசியல்வாதிகள்ல நடிகர்கள் அரசியல்ல குதிக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் பரதர்மத்துக்கு உதாரணமா சொல்லுவார். அதே மாதிரி அரசியல்வாதிகள் கூட சுயநலம் அதிகமா இல்லாதவங்க தான் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு யாருக்கு சுயநலம் அதிகமா இருக்கோ அவங்கதான் அரசியல்வாதிகளா இருக்காங்க. ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸை விட்டு வைக்கிறது இல்ல, நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் பரதர்மம். இனி ஐந்தாவது, கடமையை செய்து விட்டாலே வெற்றி, கர்மயோகத்தை பொறுத்தளவுக்கும். அதனால நம்ம
இப்போ இந்த டீச்சர் உதாரணத்தையே எடுத்துக்கலாம். இப்போ டீச்சர்ஸை பொறுத்தளவுக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். 10th கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுதானே பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வரும். அது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா? இப்ப அதுல வந்து இவர் எடுக்க வேண்டிய கிளாஸஸ் வந்து கரெக்டா ஒழுங்கா எடுத்துட்டார். ஆனா ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னா 10 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்போ ஸ்கூல்ல வந்து பயங்கரமா திட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து இவர் வெற்றி அடைஞ்சிருக்காரா தோல்வி அடைஞ்சிருக்காரான்னு பார்த்தா அவர் வெற்றி தான் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா அவருடைய கடமை என்னவோ அந்த கடமையை அவர் செய்துட்டார். இப்ப இந்த மாதிரி கடமையை செய்து விட்டாலே வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப வந்து அந்த ஃபெயில் ஆனவங்க அந்த அதனுடைய அந்த இது என்ன, அவங்க 10 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப வந்து நம்முடைய பாவனை எப்படி இருக்கணும், அதை வந்து நம்ம போக்தான்னு சொல்லி வரும்போது அதுல பார்க்கலாம். இப்ப கர்த்தாவா இருக்கும்போது 5 விதமான பாவனைகள் நமக்கு இருக்கணும். ஒன்று, விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும். அடுத்தது, உரிமையை எதிர்பார்க்காம இருக்கணும். மூன்றாவது, ஈஸ்வர அர்ப்பணிப்பு. நான்காவது வந்து பரதர்மத்தை விரும்பாம இருக்கணும். அடுத்தது 5வது, நம்முடைய கடமையை செஞ்சாலே வெற்றி அப்படிங்கிற பாவனையோட நம்ம செய்யணும். இதுதான் வந்து கர்த்தாவா இருக்கும்போது நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். அடுத்தது போக்தா. போக்தாவா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படின்னா, போக்தாவா இருக்கும்போது முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த பாவனை நமக்கு வந்தே ஆகணும். நம்ம வந்து இந்த போக்தாவா இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட பாவனையோட இருக்கணுமோ அதை வந்து கர்த்தாக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்ப எக்ஸாம் எழுதுறோம் வைங்க, எக்ஸாம் எழுதுறதுங்கிறது வந்து நம்ம கர்த்தாவா இருந்து தான் எழுத முடியும். அப்ப வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற பாவனையெல்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பாவனையோட எழுதிட்டு இருந்தா அப்ப எக்ஸாம் என்ன ஆகுறது? அப்ப வந்து நம்ம கர்த்தாவா இருக்கும்போது இந்த 5 விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். போக்தாவா இருக்கும்போது தான் வந்து இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுன்னா அந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி அணுகணும், அதுதான் வந்து போக்தாவா இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டியது. அதுல முதலாவது ஏற்றுக்கொள்ளுதல். இப்ப எக்ஸாம் எழுதிடுறோம், எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்னாலும் நம்ம ஏத்துக்கணும். எவ்வளவு வந்தாலுமே நம்ம ஏத்துக்கணும். ஆனா கடமையை செய்யும் போது, எக்ஸாம் எழுதும் போது நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஏத்துக்கணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அலம் புத்திஹி. அலம் புத்தி அப்படின்னா போதும் என்ற மனப்பான்மை. இந்த போதுங்கிற மனப்பான்மை மட்டும் நமக்கு அவ்வளவு லேசா வந்துடுறதே கிடையாது. எது கிடைச்சாலுமே வந்து இன்னும் சேர்த்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசைதான். சாப்பிடும் போது மட்டும்தான் வந்து வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா போதும்னு சொல்றோம். மறுபடியும் பசி வந்துருச்சுன்னா மறுபடியும் வேற ஏதாச்சும் ஒண்ணு கேட்போம். ஸோ இந்த அலம் புத்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கணும். இந்த போதும் என்ற அந்த எவ்வளோ சில ரிசல்ட் எல்லாம் வந்து நமக்கு வந்து என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி நமக்கு இவ்வளவுதான் மார்க் வந்திருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு புத்தி நமக்கு வரக்கூடாது. நமக்கு வந்து இது போதும், நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு கரெக்டா வந்திருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியா வந்து ஏதாச்சும் கோல்மால் நடந்ததுனால கம்மியா வந்து ரீவேல்யூவேஷனுக்கே அப்ளை பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கரெக்டா தான் வந்திருக்கா இல்லையாங்கிற நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போதுங்கிற அந்த மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கணும். இனி அடுத்தது மூன்றாவது, ஈஸ்வர பிரசாதம். இப்ப நம்ம முதல்ல அங்க பார்த்தோம் இல்லையா, அந்த தமிழ் டீச்சர், சரியா, ஒரு டீச்சர் வந்துட்டு இது 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. அதுல 10 பேர் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ ஃபெயில் ஆனதுக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து நல்லா வச்சு விளாசுவாங்க, பயங்கரமா திட்டுவாங்க. இப்ப அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஈஸ்வர பிரசாதமா ஏத்துக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா ஏத்துக்க பழகணும். நமக்கு இதனாலதான் வந்து கோவில்கள் எல்லாம் வந்து இந்த பிரசாதம் கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப ஈஸ்வரன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்க வந்து என்ன பிரசாதம் கொடுப்பாங்க, நமக்கு வந்து விபூதி கொடுப்பாங்க. அப்புறம் சில கோவிலுக்கு போனோம் அப்படின்னா புளியோதரை, சுண்டல் இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்ப நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த சுண்டலை விட இந்த விபூதி அப்படிங்கிறது மட்டமானது அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது பார்த்திருக்கோமா? பார்த்ததே கிடையாது. ரெண்டுமே வந்து ஈக்குவலா பிரசாதம் அப்படின்னு சொல்லிதான் சொல்றோம். அந்த மாதிரி நமக்கு செயல்கள்ல வந்து எந்த விதமான விளைவுகள் ஏற்பட்டாலுமே அந்த விளைவுகள் என்பது ஈஸ்வரனுடைய பிரசாதம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது நான்காவது, வெற்றி அடைஞ்சா கர்வம்ங்கிறது இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நானும் வந்து ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஸ்கூல்ல வந்து வருஷா வருஷம் கலை இலக்கிய விழா அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடக்கும். அந்த விழாவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா விதமான காம்படிஷன்ஸும் நடத்துவாங்க. கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, அப்புறம் ஸ்பீச், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இப்போ அதுல வந்து நான் வந்து டிராயிங் டீச்சர் அப்படிங்கிறதுனால இந்த டிராயிங்க்கு வந்துட்டு என்ன டாபிக் அப்படிங்கிறது என்கிட்ட தான் கேட்பாங்க. அதுல வந்து சின்ன கிளாஸுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு 4th 5th இருந்து எனக்கு வந்து டாபிக் கொடுக்க சொல்லிடுவாங்க. அதுல வந்து பிரிச்சிருவாங்க. 4th 5th தனி கேட்டகரி,
அப்புறம் 6th 7th 8th தனி கேட்டகரி, அப்புறம் 9th 10th ஒரு கேட்டகரி, அப்புறம் 11th 12th ஒரு கேட்டகரி. இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 11th 12th எனக்கு டாபிக் கொடுக்க சொன்னாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். இந்த 11th 12th மட்டும் பாக்கி இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 டாபிக் கொடுக்க சொல்லுவாங்க. இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து நீங்க வரைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு டாபிக் மட்டும் தேவைப்படுது. என்கிட்ட கேட்டாங்க. நான் என்ன டாபிக் சொன்னேன் அப்படின்னா, தமிழ் வளர்த்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ இப்படி சொன்னதுமே வந்துட்டு அங்க ஒரு பிரின்சிபல் மேடம் இருக்காங்க, அப்புறம் ஒரு டீச்சரும் இருக்காங்க. அப்புறம் அந்த டீச்சர் வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, எப்படிங்க சார் வரைவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வரைவாங்க மேம், அதான் வந்து சாமி போட்டோவே அவ்வளோ அழகா வரைகிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் வந்து நெட்ல சர்ச் பண்ணா கிடைக்க போகுது. அது போக ஆண்டாளெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதனால வரைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆண்டாள் வந்து ஆழ்வார் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரே ஷாக்கிங்கா போயிடுச்சு. எப்படி ஆண்டாள், நான் இவ்வளவு நாளா நம்ம வந்து ஆழ்வாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது தப்பா இல்ல இவங்க சொல்றது தப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அப்புறம் வந்து இல்லைங்க மேம், எனக்கு நல்லா தெரியும், இந்த 12 ஆழ்வார்கள்லயே வந்து பெண்ணாழ்வார் இவங்க ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்புறம் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து தான் நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், கோவில்ல கூட பார்த்தேன், இவங்க ஆண்டாளை வந்து பார்த்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, பட் பார்த்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் எனக்கு அது உறுத்திட்டே இருந்துச்சு. அப்புறம் பிரின்சிபல் மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க தமிழ் டீச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அப்படி சொன்னதுமே, அப்போ அவங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டு சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வெளியே வந்ததுமே எனக்கு வந்து சரி இது டவுட்டாவே இருக்கு, அதனால எப்படியோ கிளியர் பண்ணிடலாம் சொல்லி நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு 12 ஆழ்வார்களில் ஆண்டாளும் ஒருவர் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஒரே பெண்ணாழ்வார் அவங்க தான் அப்படிங்கிறதும் வந்துச்சு. அப்புறம் நான் உள்ள போய் மொபைல் நான் எடுத்துட்டு போறதை பார்த்தே வந்து பிரின்சிபல் மேடம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு சார் ஆழ்வார்கள்ல தான் வர்றாங்களா ஆண்டாளும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். இப்படி சொன்னதுமே ஆக்சுவலா அவங்க தமிழ் டீச்சர், சீனியர் ஸ்டாஃப் அவங்க. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து நான் வந்து வேணும்னே டார்கெட் பண்ணி எல்லாம் எதுவுமே பண்ணல, அங்க கேஷுவலா தான் நான் போனேன். பட் அந்த இடத்துல அந்த மாதிரி வந்து பிரின்சிபல் மேடம் கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. இருந்தாலுமே வந்துட்டு அங்க அந்த மேடம் ஹேண்டில் பண்ண அந்த விதம் வந்து, நம்ம வந்து சீனியர் ஸ்டாஃபா இருக்கோம், நமக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிறது வந்து பிரின்சிபல் மேடம் முன்னாடி போட்டு காட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் அவங்க எதுவுமே நினைக்கல. எப்பயும் போல இப்ப வரைக்கும் அவங்க பார்த்தா கேஷுவலா தான் பேசுறாங்க. சோ இப்படிதான் இருக்கணும். நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியல அப்படின்னா தெரியலன்னு ஒத்துக்கிறதுல நம்ம கூச்சமே படக்கூடாது. சோ அந்த மாதிரி நம்ம வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா அந்த கர்வம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்த மேடமுக்கு வந்து கர்வம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். கர்வம் இருந்திருந்தா ஏன் முன்னாடி பிரின்சிபல் மேடம் முன்னாடி என்ன வந்து இவரு அவமானப்படுத்திட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. பட் ஒரு இடத்துல கூட அவங்க அந்த மாதிரி வந்து காட்டினதே இல்லை. அந்த அவங்க ஒவ்வொரு தடவையும் என்னை பார்க்கும்போது எப்பயும் போல ஒரு புன்முறுவலோட அவங்க வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி தான் வந்து விஷ் பண்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பாவனையை நம்ம வளர்த்துக்கணும். அடுத்தது வந்து 5வது குற்ற உணர்வின்மை. இந்த குற்ற உணர்வின்மை அப்படிங்கிறது எப்ப வரணும் அப்படின்னா, தோல்வியை சந்திக்கும் போது நமக்கு சில சமயம் குற்ற உணர்வு வந்துடும். ஸோ அந்த குற்ற உணர்வு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எது கடமை எது கடமை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எதெல்லாம் நம்மளுடைய கடமை இல்லையோ அதெல்லாம் கடமைன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கோம். அதை கடமைன்னு நினைச்சிட்டு அதை செய்யலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி தேவையில்லாத குற்ற உணர்வுங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, குருபரானந்த சுவாமிஜி சொல்லுவார் என்னன்னா, பெத்தவங்களை வந்து பேரண்ட்ஸை வந்து பாத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை, அவங்கள பாத்துக்கணும். ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறது இல்லாதது அது நம்மளுடைய கடமை இல்லை. நிறைய பேர் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து நான் சந்தோஷமா பாத்துக்கணும், ரொம்ப ரேருன்னு வச்சுக்கோங்க இந்த காலத்துல. இருந்தாலுமே வந்து சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா, பேரண்ட்ஸ் வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா இல்லை அப்படின்னா எங்க கடமையை தவறிட்டோமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. சோ அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடியது வந்து இவங்க கையில இல்லை, அது அவங்க கையில தான் இருக்கு. சோ எது கடமை எது கடமை இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. இப்படியாக நம்ம வந்து கர்த்தாவாக இருக்கும் போதும் போக்தாவாக இருக்கும் போதும் நம்மளுடைய பாவனையை வந்து மாத்திக்கணும். இனி அடுத்தது வந்து காமிய கர்மம் செய்யும் போது நம்முடைய பாவனை எப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் காமிய கர்மம்னா என்னன்னு பாத்துக்கலாம். காமிய கர்மம் அப்படிங்கிறது வந்து சந்தோஷத்துக்காக, காமம் அப்படின்னா இன்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்ப இன்பத்துக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள், இப்போ சினிமா போறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்பத்துக்காக மட்டுமே செய்யக்கூடிய கர்மங்கள். இந்த மாதிரி சில கர்மங்கள் வந்து
நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துக்கணும். நம்ம வந்து இன்பத்துக்காக வேண்டியே வந்து பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்திரியங்களுக்கு என்ன பேரு? ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி பேரு. இப்ப கர்மேந்திரியங்களை வந்துட்டு கர்மத்துக்காக பயன்படுத்தணும், ஞானேந்திரியங்களை வந்து ஞானத்துக்காக பயன்படுத்தணும். ஆனா நம்ம வந்து போகத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். அது ஞானேந்திரியம்ங்கிறதுனாலதான் வந்துட்டு சாரி, அது ஞானத்தை கொடுக்குதுங்கிறதுனாலதான் அதனுடைய பேரே வந்து ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போகேந்திரியம் கிடையாது. நம்ம போகத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. சோ முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு வரணும். சில கர்மங்கள் வந்து நம்ம சந்தோஷத்துக்காக பண்ணுவோம் இல்லையா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு துக்கத்தை கொடுக்குற மாதிரி அமையும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து ஈஸ்வர பிரசாதமா நம்ம எடுத்துக்கணும். இனி அடுத்தது வந்து நிச்சித்த கர்மம். நிஷித்த கர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேதத்துல வந்து சில கர்மங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மது அருந்துதல், இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சோ இந்த மாதிரி சில கர்மங்கள் வந்து செய்யவே கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்மங்கள் எக்காரணம் கொண்டு செஞ்சிடவே கூடாது. இது வந்து நிஷித்த கர்மத்துல நம்ம செய்ய வேண்டியது. அடுத்தது வந்து பிராயஷ்சித்த கர்மம். பிராயஷ்சித்தம்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜோசியக்காரன் கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா போதும், உடனே ஜோசியக்காரன் கிட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு போயிடுவோம். போய் என்ன பண்ணுவோம், என்ன பிரச்சனை, எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்போம். அவங்களும் ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சோ இந்த மாதிரி பரிகாரத்தை நம்ம தேடிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப முடியல அப்படின்னா வந்து தேடிக்கலாம். பட் பரிகாரத்துக்கான அந்த கர்மத்தையே நம்முடைய வாழ்க்கையா வந்து வச்சிருக்க கூடாது. சோ இப்படியாக கர்ம யோகத்தில் நாம் நம்முடைய பாவனை எப்படியெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விளக்கப்படுகிறது. இத்துடன் கர்ம யோகம் என்ற தலைப்பில் நம்முடைய விசாரத்தை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இனி உபாசனை. உபாசனை பற்றி விசாரத்தை தொடங்குவோம். உபாசனை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இதுல வந்து இதுலயே 2 வார்த்தை இருக்கு. எப்படி கர்ம யோகத்துல வந்து கர்மம் யோகம் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை இருந்ததோ, அதே மாதிரி உபாசனத்திலேயே 2 வார்த்தைகள் இருக்கு. ஒண்ணு வந்து உப, இனி ஒன்று ஆசனம். உப அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உபனிஷத் படிக்கும் போது அந்த உபனிஷத்துக்கான வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம கேட்டிருப்போம், சமீபத்தில் இருத்தல். சமீபத்தில்னா யாருக்கு சமீபத்தில் இருத்தல்? ஈஸ்வரனுக்கு சமீபத்தில் இருத்தல். அதுதான் உப. அடுத்தது ஆசனம். ஆசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விக்ஷேபம் இல்லாமல் இருத்தல். விக்ஷேபம் அப்படின்னா வந்துட்டு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நம்ம வந்து தொடர்ந்து அந்த ஈஸ்வரனை பற்றிய அந்த சிந்தனையிலேயே இருந்தால் அது வந்து உபாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி இல்லை, எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே தொடர்ந்து அந்த விஷயத்தையே சிந்தித்து வருவதற்கு பெயர் உபாசனை என்று சொல்லப்படுகிறது. இந்த உபாசனைங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்ப கர்மயோகம்னா நம்ம எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். அது வந்து மன தூய்மையை கொடுக்கும், விவேக சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த இப்போ நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நோய் இருக்கு அப்படின்னா, அந்த நோயை நீக்கிறது அப்படிங்கிறது வந்து கர்மயோகத்துக்கு சமமானது. இப்ப நோயை நீக்கினதுக்கு அப்புறமும் நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா. ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறது வந்துட்டு நம்ம விரும்ப மாட்டோம். அப்போ ஒரு நோயை தீர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இனிமே எனக்கு ஆரோக்கியமே வேண்டாம்னு சொல்லி சொல்ல மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி நோய் தீர்த்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவசியமாகுது. அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை தருவதுதான் இந்த உபாசனம். அதாவது மனதில் இருக்கக்கூடிய நோயை அழிப்பது கர்மயோகம், தொடர்ந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுவது உபாசனை. இந்த உபாசனைங்கிறது ஒரு பயிற்சி. நம்ம வந்து கர்மயோகத்துல என்ன பார்த்தோம், கர்மம் இந்த கர்மயோகம்ங்கிறது வந்து ஒரு பயிற்சி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி எல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம வந்து சில பயிற்சிகள் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியும். ஆனா வந்து கர்மயோகம் பண்ணிட்டு வர்றேன் இப்படி எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. சோ கர்மயோகம் என்பது பயிற்சி அல்ல, உபாசனை என்பது பயிற்சி. இதுக்கு வந்து கட்டாயம் நேரம், காலம் இதெல்லாம் தேவை. இப்ப அடுத்தது உபாசனையினுடைய அவசியம் என்ன, எதற்காக உபாசனம் செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த மனம் வந்து நம்மளுடைய பிடிக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. இப்ப இது வந்து நமக்கு எப்ப புரியும் அப்படின்னா, இந்த மனசுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து செய்ய சொல்லும் போதுதான் நமக்கு தெரியும். நம்முடைய மனம் நம்ம கையிலேயே இருக்காது. நான் வந்து ஸ்கூல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது சைலண்டா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஸ்கேல் வச்சு நல்லா பெஞ்சை தட்டிட்டு, அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் நான் சொல்றத செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணா கத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாரும் வந்து கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் கண்ணை மூடிட்டு சில பேர் வந்து அந்த ஒரு கண்ணை திறந்து பார்ப்பாங்க, அப்படியே லைட்டா ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் வாட்ச் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ அவங்க அந்த தியானம் எல்லாம் பண்ண ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே மெதுவா வந்து கண்ணை ஓப்பன் பண்ண சொல்லுவேன். அப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கேட்பேன், என்ன கேட்பேன்னா,
சுத்தியும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சவுண்ட் கேட்டுச்சுன்னா நான் வேணும்னே என்ன பண்ணுவேன்னா ஸ்கேல் வச்சு பெஞ்சில் தட்டுவேன். அப்புறம் வந்து வேற ஏதாச்சும் ஒரு சவுண்ட் காலில் வந்து இந்த ஷூஸ் தானே போட்டிருப்போம், அதனால வந்து கொஞ்சம் வந்து தட்டணும் அப்படின்னா சவுண்டு கேட்கும். ஸோ சவுண்ட் வர்ற மாதிரி சில விஷயங்கள் நான் செய்வேன். அப்புறம் அவங்களை வந்து கண்ணு முழிக்க சொன்னதுக்கு அப்புறம் ஸ்கேல் சவுண்டு கேட்டுச்சு, அதெல்லாம் யாருக்கு கேட்டுச்சு, யாரெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். எல்லாரும் வந்துட்டு கை தூக்குவாங்க. ஏன்னா இதை வந்து நான் அவங்க கிட்ட இந்த ஆன்சரை எதிர்பார்க்கிறேன்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் கால் வந்து கீழே வச்சு தட்டின மாதிரி சவுண்ட் கேட்டிருக்குமே, அதெல்லாம் அதை வந்து யாரெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். எல்லாரும் கை தூக்குவாங்க. அப்புறம் சொல்லுவேன், நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நல்லா கத்திட்டு இருந்தீங்க இல்லையா, அப்படி கத்திட்டு இருக்கும்போது நீங்க அடுத்தவங்க கூட பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அடுத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்க, அவ்வளவு ஜாலியா பேசுனீங்க. இப்ப கண்ணை மூடி உட்காரும் போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாரும் கஷ்டமா இருந்துச்சுன்னு தான் சொல்றாங்க. இப்போ கண்ணை மூடிட்டு இருக்கும்போது நீங்க யாரு கூட இருக்கீங்க, உங்க கூட மட்டும்தான் இருக்கீங்க. உங்க கூட இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அப்ப எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படி சொன்னதுமே அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, இனிமே கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த மாதிரி நான் சில கிளாஸுக்கு பண்ணேன். அவங்க வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அப்புறம் இன்னொன்னு கேட்டேன். இப்ப இந்த மாதிரி வந்து பெஞ்சை தட்டும் போது அப்புறம் வந்து கீழே தரையில தட்டும் போதெல்லாம் வந்துட்டு அந்த சவுண்டை நீங்க லிசன் பண்ணதான் சொன்னீங்க இல்லையா, அப்போ கொஞ்ச நேரம் கூட உங்களால வந்து உங்க கூட இருக்க முடியல, எப்படா வெளியே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியே நீங்க வந்து இந்த வெளி விஷயங்களை நோக்கியே போயிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க உங்களுக்குள்ள நீங்க வந்து உங்க கூட இருந்து பழகுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயே சொல்லுவேன். சோ இந்த மாதிரி நம்ம மனசுக்குன்னு சொல்லி நம்ம ஏதாச்சும் ஒரு பயிற்சி கொடுக்கும் போதுதான் அந்த மனசை விட்டு நம்ம எவ்வளவு தூரம் விலகி இருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. சோ இந்த உபாசனைங்கிறது மிக மிக அவசியம். அப்புறம் வந்து இந்த உபாசனை அப்படிங்கிறது தியானம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். விதவிதமான தியானங்கள் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த தியானம் அப்படிங்கிறதுக்கும் சமாதிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு. சோ தியானம் அப்படிங்கிறது என்னன்னா, மனதை ஒரே விஷயத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்காக வேண்டி நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து தியானம். ஒரே விஷயத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சி, அது தியானம். அதுவே சமாதிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஒரே விஷயத்த தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் சமாதி. இதுதான் வித்தியாசம். அப்ப நம்ம தியானம் பண்ணும்போது என்ன ஆகும், கட்டாயம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டுக்குள்ள ஓடும். அப்படி ஓடி நம்ம அதை மீறி வந்து நம்ம எடுத்துக்கொண்ட அந்த விஷயத்தின் மீதே கவனம் செலுத்துறது தான் தியானம். ஓகே, இனி வந்து உபாசனைக்கான முன்னேற்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம். இந்த முன்னேற்பாடுகள் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியம், ஏன் இவ்வளோ ரொம்ப அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த அரை மணி நேரம் நம்ம மெடிடேஷன் பண்றது நம்ம மீதமுள்ள 23 மணி நேரம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அரை மணி நேரங்கிறது அமையும். நம்ம வந்து அந்த 23 மணி நேரம் எப்படி வேணா இருந்துக்கலாம், அரை மணி நேரத்துல வந்து என்னுடைய மனம் வந்து நல்லா சீரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா அது நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க. இப்போ நம்ம குருஜி திடீர்னு நம்ம வீட்டுக்கு வர்றாரு. இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து நம்ம குருஜி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அவர்கிட்ட வந்து ஒரு 2 ஸ்லோகமாச்சும் சொல்லணும், நல்லபடியா நடந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குறும்பு செஞ்சா பரவாயில்ல, ஆனா வந்து தப்பான வார்த்தைகள் எதுவும் வந்து குருஜி முன்னாடி யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி அந்த குழந்தை இருக்கணும்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து நல்லா வளர்த்திருக்கணும். நம்ம எப்படி வேணா இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டு அந்த குழந்தை வந்து குருஜி வந்திருக்கக்கூடிய அந்த டைம்ல மட்டும் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா அது வாய்ப்பே இல்லை இல்லையா. அதே மாதிரிதான் இதுவும். நம்ம வந்து இந்த முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல 5 விஷயங்கள் இருக்கு. அது என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்னமய கோஷத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த உடல், இந்த உடலுக்கு அதிகப்படியான வேலையும் கொடுக்கக்கூடாது, அதிகப்படியான ஓய்வும் கொடுக்கக்கூடாது. சில பேர்லாம் வந்து காலையில 6 மணிக்கு எந்திரிச்சாங்க அப்படின்னா நைட்டு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இந்த ரெண்டுலையும் வந்து ஒரு சமநிலை அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதிக ஓய்வும் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லி இருக்கு இல்லையா, அவ்வளவு நேரம் தான் தூங்கணும், அதுக்கு மேல நம்ம தூங்கக்கூடாது. அதே மாதிரி வேலைக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நம்ம வேலை செய்யக்கூடாது. இது முதலாவது விஷயம். இனி அடுத்தது வந்து உணவில் ஒழுக்கம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், உழைப்பு ஓய்வு, இது ரெண்டுலையும் வந்து ஒரு சமநிலையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்ப வந்து உணவில் ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து பிராணன் சம்பந்தப்பட்டது. இப்போ
அதிகமா சாப்பிட்டோம்னு வைங்க, அப்பதான் நமக்கு வந்து அதிகமா ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு அவசியம் ஏற்படும். நம்ம முதலாவது அந்த உழைப்பு ஓய்வு அப்படிங்கிற அந்த விஷயமும், இந்த உணவில் ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயமும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. நம்ம வந்து அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா அதை ஜீரணமாக்குறதுக்கு வந்துட்டு உடம்பு வந்து ஃபங்க்ஷன் ஆக வேண்டியது இருக்கும். அப்போ உடம்பு வந்து அதுக்காக வேண்டி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து டயர்ட் ஆயிரும். அப்ப நம்ம தூங்க வேண்டியது இருக்கும். சோ ஒரு சர்வே சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அதிகமா வந்து சாப்பாடு இல்லாம செத்தவங்களை காட்டிலும் அதிகமா சாப்பிட்டு தான் வந்து செத்தவங்க அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடே இல்லாம செத்தவங்களை காட்டிலும் சாப்பாடு அதிகமா சாப்பிட்டு செத்தவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப உணவில் ஒழுக்கம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பாருங்க. நம்ம வந்து சொல்லிடலாம், இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், நான் நாளைக்கு இருந்து ஃபாலோ பண்ண போறேன், உணவுல வந்து ஒழுக்கமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதை ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியும். நம்ம அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பிளேட் பிரியாணி வச்சோம்னா தெரியும், அது முன்னாடியே இருந்துட்டு சாப்பிடாம இருக்கிற அந்த கொடுமை வந்து ரொம்ப ரொம்ப கொடுமை. சோ உணவில் ஒழுக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வரக்கூடிய விஷயம் இல்லை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். இனி அடுத்தது மூன்றாவது வந்து இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரிய கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்துட்டு நம்முடைய கண்ணு, காது, இந்த மாதிரியான புலன்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நம்ம யூடியூப் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆத்ம வித்யாலயத்தினுடைய வீடியோஸும் வருது, மற்ற வீடியோஸும் ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நம்மளுடைய மைண்ட் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா, எது வந்து நமக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அந்த நாளுக்கு வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதே மாதிரி சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், இனி கொஞ்ச நாளுக்கு வந்து இந்த உபனிஷத் கிளாஸ் கேட்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டுக்கலாம். அந்த சந்தோஷம் வந்து எப்ப வந்து ஃபுல்லா வந்து முடியுதோ அப்பதான் வந்து உபனிஷத் கிளாஸே நம்ம கேட்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல வந்து 20 நற்பண்புகள் சொல்லும் போது சமச்சித்தத்துவம் அப்படின்னு சொல்லி இது ஒரு வேல்யூவாவே சொல்லப்படுது, இது ஒரு நற்பண்பு அப்படின்னு சொல்லப்படுது. சோ உணர்வில் சமநிலையை நாம் பின்பற்ற வேண்டும். ரொம்ப அதிகமான சந்தோஷம் வரும்போது அதுல வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகவும் கூடாது, துக்கமான ஏதாச்சும் ஒரு சம்பவம் வரும்போது துவண்டு போயிடவும் கூடாது. அந்த சமத்துவத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கணும். அவ்வளவு சீக்கிரம் வராது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் கொண்டு வர வைக்க முடியும். இனி அடுத்தது 5வது, பொறுப்புகளை குறைச்சிக்கணும். நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம், சில பேர் வந்து காலையில 6 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா 10 மணி வரைக்கும் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி சில பேர் என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கமிட்மெண்டோடயே இருக்கணும், காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி வந்து அதிகமான பொறுப்புகளை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஒருவேளை நிறைய பொறுப்புகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிட்டு வரலாம். இல்ல நமக்கு வந்து கடமைகள் வந்து கொஞ்சமா தான் இருக்கு அப்படின்னா அதுவே வந்து இனஃப். அதை நம்ம செஞ்சுட்டு கர்ம யோகத்தின்படி நம்ம அந்த கர்மங்களை செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து நம்ம இந்த உபனிஷத் கேட்கறதுக்காக பயன்படுத்திக்கலாம். பொறுப்பு அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய திங்கிங் ஃபுல்லா அந்த விஷயத்த சார்ந்துதான் இருக்கும். அப்ப நமக்கு இதுல கான்சென்ட்ரேஷன் வந்து வராது. அதனால பொறுப்புகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைவா வச்சுக்கணும், அளவா வச்சுக்கணும். சோ இப்படி 5 விதமான முன்னேற்பாடுகள் என்பது அவசியம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், உழைப்பு ஓய்வு, இது ரெண்டுலயும் சமநிலைங்கிறது இருக்கணும். 2வது வந்துட்டு உணவில் ஒழுக்கம் இருக்கணும். 3வது இந்திரிய கட்டுப்பாடு. 4வது உணர்வில் சமநிலை. 5வது பொறுப்புகளை குறைத்துக் கொள்ளுதல். இப்படி 5 விஷயங்களை நாம் முன்னேற்பாடுகளாக செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனி வந்து நம்ம உபாசனத்துக்குள்ள வரலாம். 4 விதமான உபாசனம் நம்ம பார்க்க போறோம். 4 டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன். இந்த ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுல வந்து நம்ம இதனால் வரைக்கும் கர்மங்களை செஞ்சு செஞ்சு நம்ம ஃபுல்லா வந்து நம்மளுடைய மைண்ட் எல்லாம் வெளியே தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நினைச்ச நேரத்துல வந்து அது உடனே வந்து கட்டுப்படாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதன்படி வந்து அது செயல்படாது, அதனுடைய போக்குல தான் நம்ம போயிட்டு இருப்போம் ஆரம்பத்துல. அப்போ நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு மனசை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறத வந்துட்டு கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தையை காட்டிலும் அதை வந்து சீர்படுத்துதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனசை சீர்படுத்துதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து காத்த கையில பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் சொல்றாரு. அவ்வளவு கடினமானது அப்படின்னு அர்ஜுனரே அப்படி சொல்றாருன்னா நம்ம நிலைமையெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்ப வந்து இந்த ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரே பிளேஸ்ல ஒரே டைம்ல தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நம்ம உட்கார போறோம், அவ்வளவுதான். ஒரே குறிப்பிட்ட பொசிஷன்ல ஒரு குறிப்பிட்ட ஆசனத்துல எது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுதான் நம்மளுடைய ஆசனம். ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல உட்காரணும். தொடர்ந்து உட்காரணும். தொடர்ந்து அப்படின்னா வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா அந்த 10 நிமிஷம் தொடர்ந்து உட்காரணும்.
அதே மாதிரி இந்த தொடர்ந்துங்கிறது வந்துட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் கிடையாது, டெய்லியும் 10 நிமிஷம். அது 10 நிமிஷமாவே இருந்துடவும் கூடாது. 10 நிமிஷங்கிறது 1/4 மணி நேரமா மாறணும். அப்புறம் 20 நிமிஷம். இப்படி வந்து ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் நம்ம வந்து இந்த உபாசனத்துக்குன்னு சொல்லி நம்ம ஒதுக்கணும். அதுல முதலாவதாக நம்ம வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பழகணும். உட்கார்ந்து பழகும் போது நம்ம வந்து நமக்குள்ள ஓடக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களை வந்து பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் அதை வாட்ச் பண்றோம், அவ்வளவுதான். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி ஃபீல் ஆகணும் அப்படின்னா, டயர்டா ஃபீல் ஆகக்கூடாது. நமக்கு வந்து ஒரு உற்சாகம் இருக்கணும். முன்னாடி இருந்ததை காட்டிலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஒருவேளை நமக்கு அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம தப்பா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சமயத்துல நம்ம குருஜி கிட்ட கேட்டுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதலாவது ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன்ங்கிறது இதுதான். இனி இரண்டாவது, ஃபர்ஸ்ட் வந்து ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், ரெண்டாவது வந்து கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன். இந்த இடத்துல வந்து இதுலதான் வந்து ஜப தியானம் அப்படிங்கிறது வருது. ஆனா எடுத்தெடுப்புல நம்ம ஜப தியானம் அப்படிங்கறது போறதை காட்டிலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாச்சும் பாட்டு எடுத்துக்கலாம். கந்த சஷ்டி கவசம், அல்லது வந்து ஏதாச்சும் சில மந்திரங்கள் எடுத்துக்கலாம், இல்ல வந்து பகவத்கீதை ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் செட்டா கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துல நமக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஸோ முதல் படி அதுதான். ஸோ நம்ம ஒரே பாட்டு தொடர்ந்து வந்து கேட்கிறோம். இப்போ கந்த சஷ்டி கவசம் கேட்டோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் ஆகும். இப்போ அந்த அரை மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம அந்த பாட்டிலேயே வந்து கவனம் செலுத்துறோம். ஸோ இப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். இதுக்கப்புறம் இதனுடைய செகண்ட் லெவல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை எடுத்துக்கணும். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம், இல்ல ஓம் நமோ நாராயணாய, அல்லது ஓம் நமக் சிவாய, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை எடுத்துட்டு அந்த மந்திரத்தையே வந்து நம்ம தொடர்ந்து சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் போது மனதுல வந்து ஒரு உருவம், இப்போ ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொன்னோம்னா சிவபெருமானுடைய உருவத்தை எடுத்துக்கலாம், அல்லது ஓம் ஸ்ரீ ராமாய நமக, அல்லது ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக, இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்னா கிருஷ்ணருடைய உருவம், ராமருடைய உருவம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவம் அதை எடுத்துக்கிட்டு அந்த உருவத்தையே நம்ம தொடர்ந்து நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அது வந்து தொடர்ந்து அந்த மந்திரமாகவே இருக்கணும். இப்படி வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி பழகணும். இப்ப இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, இப்படி பிராக்டிஸ் பண்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, இப்ப வந்து அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு என்ன தாட், என்ன சிந்தனை வரப்போகுது, என்ன எண்ணம் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அந்த எண்ணம் என்னங்கிறது வந்து எனக்கு அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான், நான் எண்ணியதற்கு பிறகுதான் என்னுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அப்ப என்ன எண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ இந்த மைண்ட் வந்து அதன் போக்குல ஏதோ ஒரு விஷயத்த வந்து அது சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. அந்த போக்குல நானும் போயிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஜபம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் நான் வந்து ஜபத்துக்காக சொல்லி எடுத்துக்கிறேன் இல்லையா, அதுல வந்து முதலாவது எண்ணம் ஓம் நமக் சிவாய, இரண்டாவது எண்ணமும் ஓம் நமக் சிவாய, அதற்கு அடுத்த எண்ணமும் ஓம் நமக் சிவாய, அதற்கடுத்த எண்ணமும் ஓம் நமக் சிவாய. இப்படி ஒரு 108 தடவை அல்லது 1008 தடவை என்ன சிந்திக்க போற, என்ன தாட் வரணும் அப்படிங்கறத நான் டிசைட் பண்றேன். அப்போ இது நாள் வரைக்கும் என்னுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு, அது என்ன திங்க் பண்ணுதோ அதன் போக்குல நான் போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஜப தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் வந்து மனசு திங்க் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளால வந்து உபனிஷத் வந்து கிளியரா உட்கார்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்மளால தொடர்ந்து கேட்க முடியும். அப்ப ஏற்படக்கூடிய புரிதல் வந்து வேற லெவல்ல இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஜபதியானம் பண்ணிட்டு தொடர்ச்சியா பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு விடக்கூடாது. தொடர்ந்து பண்ணிட்டு ஒரு நாள் உபனிஷத் கிளாஸ் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பலன் வந்து அனுபவிக்க முடியும். நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். ஸோ ஒருத்தரும் டெய்லியும் இது பண்ணியே ஆகணும். நம்ம வந்து பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பாக்குறோம், மகா பெரியவாவை பாக்குறோம், அவர் எப்பயுமே அந்த ஜப தியானத்திலேயே இருப்பார், பாக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஜப தியானம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம், நம்ம வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டியதுன்னு சொல்லி குருபரானந்த சுவாமிஜி சொல்றார். ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு தியானம். இனி அடுத்தது மூன்றாவது வந்து உபனிஷத் சொல்லக்கூடிய தியானம், விராட் உபாசனை. நம்ம வந்து இந்த 2வது தியானத்துல வந்து என்ன பண்றோம், கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, மனசை வந்து குவிக்கிறோம் ஒரு விஷயத்துல. இந்த உபனிஷத் சொல்லக்கூடிய இந்த உபாசனையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய மனம் வந்து விரிவடையுது. எப்படி அப்படின்னா, உபனிஷத்துல வந்து சில தியானங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த தியானம் எப்படிப்பட்டதுன்னா, ஒட்டுமொத்த ஜகத்தையே நம்ம வந்து ஈஸ்வரனாக நினைச்சு நம்ம தியானம் செய்யணும். அதுக்கு வந்து ஒரு உபனிஷத்துல வருது, இந்த சொர்க்கலோகம் இருக்கு இல்லையா, சொர்க்கலோகத்தை வந்து
பகவானுடைய தலை, ஈஸ்வரனுடைய தலையா எடுத்துக்கணுமாமா. அதுக்கப்புறம் வந்து சூரியன் சந்திரன் இத வந்து ஈஸ்வரனுடைய கண்களா பாவிக்கணும். நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி இதை வந்து ஈஸ்வரனுடைய பாதங்களாக பாவிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாவனையோட முழு ஜகத்தையே வந்து நம்ம ஈஸ்வரனா பாவிச்சு தியானம் செய்யணும். நம்ம அப்பா கூட சொல்லியிருப்பார், சில உபனிஷத்துல வரும். இந்த உபனிஷத்துல வந்து சில உபனிஷத்துல அந்த உபாசனை எல்லாம் வரும் இல்லையா, அதுல ஒரு குறிப்பிட்ட உபனிஷத்துல நான் இந்த உபாசனை வந்து பார்த்திருக்கேன். பட் அது எந்த உபாசனை, சரி எந்த உபனிஷத் அப்படிங்கறது தெரியல. அப்பா சொல்லியே நான் கேட்டிருக்கேன். இந்த உபனிஷத் சொல்லக்கூடிய இந்த உபாசனை செய்யும் போது நமக்கு அதனுடைய பலன் வந்து பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு. சோ அதை நம்ம வந்து அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயில்டா. இப்போதைக்கு இதுதான் விஷயம். நம்ம வந்து இந்த விராட் உபாசனை செய்யறதுனால நமக்கு என்ன பலன், ஒட்டுமொத்த ஜகத்தையே ஈஸ்வரனாக கருதி நாம் உபாசனை செய்வதனால் என்ன பலன் அப்படின்னா, நமக்கு வந்து ராக துவேஷம் அப்படிங்கிறதே வந்து எதனால வருது, நம்ம எனக்கு அந்நியமா ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு இருக்கிறதுனாலதான் எனக்கு வந்து ராகத்வேஷம் அப்படிங்கிறதே வருது. விருப்பு வெறுப்புங்கிறதே வர்றதுக்கு காரணம் எனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறதுனாலதான். இப்ப எல்லாத்தையுமே நான் ஈஸ்வரனா பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எப்படியும் அடுத்தவங்களை பார்க்கும்போது பொறாமை, காமம், குரோதம் இந்த மாதிரி எல்லாம் வரும். மொத்தமா நானும் கூட ஈஸ்வரன், மொத்தமா என்ன தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த ராகத்வேஷம் அப்படிங்கிறது நீங்கும். அது போக இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஜப தியானம் அப்படிங்கிறது முக்கியமான தியானம் தான். ஆனா அதே சமயம் அது மன தூய்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மனசை வந்து அது குவிக்கும். மனம் குவியறதுக்கு அந்த ஜப தியானம்ங்கிறது யூஸ் ஆகும். ஆனா அது மன தூய்மையை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கொடுக்காது. மன தூய்மையை கொடுக்கக்கூடியது வந்து வேல்யூ மெடிடேஷன் அண்ட் இந்த விராட் உபாசனை. இந்த வேல்யூ மெடிடேஷன் பத்தி நம்ம அப்புறமா இதுக்கு அடுத்து அதைத்தான் பார்க்க போறோம். இந்த விராட் உபாசனையும் இந்த வேல்யூ மெடிடேஷனும் தான் எனக்கு வந்து மன தூய்மையை கொடுக்கும். இந்த ஜப தியானம்ங்கிறது ராவணன் கூட வந்து ஜப தியானம் பண்ணதை பார்க்கும். அவன் வந்து எதுக்காக யூஸ் பண்ண, அவனுக்கு மன தூய்மை கிடைச்சதா? இல்லையா? எத்தனையோ அசுரர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஜப தியானம் பண்ணி எத்தனையோ விஷயங்களை அடையறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது என்ன, அவங்க உயிர் பயம்ங்கிறது இருக்கும். இந்த உடல் வந்து அழிஞ்சிடவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு நாள் பார்த்தோம் இல்லையா? சோ அதைத்தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அசுரர்கள் தியானம் பண்ணி முடிச்சதுமே இந்த ஜப தியானத்தை மேக்சிமம் பண்ணுவாங்க. அதை பண்ணி முடிச்சதுமே அவங்க கேட்கக்கூடிய முதல் வரமா இருக்கக்கூடியது, நான் அழியக்கூடாது, நான் சாகக்கூடாது, சாகா வரம் வேண்டும், இப்படிதான் கேட்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால வந்து இந்த ஜப தியானம் அப்படிங்கிறது முக்கியம்தான். பட் அதை விடவும் மிக முக்கியமானது இந்த விராட் உபாசனை மற்றும் அடுத்தது சொல்லக்கூடிய இந்த அடுத்ததாக வரக்கூடிய இந்த பண்புகளை தியானித்தல், வேல்யூ மெடிடேஷன். சரி, இப்ப வந்து நம்ம வேல்யூ மெடிடேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த வேல்யூ மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெடிடேஷன். வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய ஒரு மெடிடேஷன். எப்படி வந்து ஜப தியானம் அப்படிங்கறது வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க செய்யணுமோ அதே மாதிரி இந்த வேல்யூ மெடிடேஷன் அப்படிங்கிறதும் நம்ம வாழ்நாள் முழுக்க செய்தாகணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். வேல்யூனா நற்பண்புகள். இப்ப நற்பண்புகள் பத்தி நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது என்ன பார்த்தோம், நமக்கு வெறும் எது வந்து நற்பண்புகள் அப்படிங்கிற அந்த அறிவு மட்டும் இருந்தா போதாது. அந்த அறிவு வந்து நமக்கு செயலாக மாறணும். அடைஞ்ச அறிவை நான் செயல்படுத்தணும் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கான சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுக்கான சக்தி எப்படி அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். குருவை சரணடையணும், இறைவனை சரணடையணும், இப்படி எல்லாம் பார்த்தோம். இனி ஒரு வழி இருக்கு. அந்த வழிதான் வந்து வேல்யூ மெடிடேஷன். என்ன அப்படின்னா, வேல்யூ மெடிடேஷன் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நற்பண்பை எடுத்துக்கணும். டெய்லியும் ஏதாவது ஒரு நற்பண்பை எடுத்துக்கிட்டு அந்த நற்பண்பை அடையறதுனால எனக்கு என்னென்ன பிரயோஜனம் இருக்கு, நான் எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா வேல்யூ இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு வேல்யூவை ஃபாலோ பண்றதுனால, பொய் சொல்லாம இருக்கிறதுனால நான் அடையக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத திங்க் பண்ணணும். பொய் சொன்னதுனால நான் அடைந்த தீமைகள் என்னென்ன, இப்படி வந்து திங்க் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட விஷயம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லையா? அந்த பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிட்டு இந்த தீய பழக்க வழக்கங்களை நான் தொடர்ந்து பண்றதுனால எதையெல்லாம் நான் இழக்கிறேன். அதே மாதிரி இந்த தீய பழக்க வழக்கங்களை நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு என்ன மாதிரியான தீமைகள் எனக்கு வருது, இப்படி வந்து நம்ம திங்க் பண்ணணும். இப்படி திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வரும். ஸோ இப்படியாக 4 விதமான மெடிடேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், ரெண்டாவது வந்துட்டு மனம் குவித்தலுக்கான தியானம், மூன்றாவது விராட் உபாசனை, நான்காவது பண்புகளை தியானித்தல். இவ்விதமாக இந்த உபாசனை என்ற தலைப்பை நாம் நிறைவு செய்கிறோம். இனி அடுத்த கிளாஸ்ல வந்து பக்திங்கிற தலைப்புலையும் ஞான யோகம்ங்கிற தலைப்புலையும் நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சாதன சதுஷ்டயம்.
நம்ம வந்து இந்த ஞானத்தை அடையிறதுக்கு சாஸ்திரத்துல வந்து பல்வேறு தகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக 4 தகுதிகள். இந்த 4 தகுதிகளை வந்து சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதைத்தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்க போறோம். ஸோ இத்தோட இந்த வகுப்பை வந்து நம்ம நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.